பிரைஸ்லாட் இயேசு கிறிஸ்துவங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இந்த நல்ல வேலை தந்த தேவனை நான் சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம ஜெபிப்போம். சோதனையாக துதிக்கிறோம். இந்த பொறுத்தோர் நியாயம் ஆண்டவரே, ஐயா எங்களோடு பேசினாங்க, மறைத்து வெளிப்படுங்க, கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த பொறுத்தோட நியாயத்தில் மத்தேயு 21 அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 21:4 பார்த்தோம் அப்படின்னா, இதோ ஒரு ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆண்டவர் இந்த கழுதை மேல ஏறி பவனி போறாங்க. பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கிறாங்க, சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனா வசனம் சொல்லுது, ராஜான்னு சொல்லுது. இன்னைக்கு ராஜானா, நம்ம நாட்டு ராஜானா கடுமையா பிளேன் எடுத்து சுத்திட்டே இருக்கிறார். அவர் வரும்போது எக்கச்சக்கமான பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இங்க போய் ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்னா சீசர்கள் மட்டும் இருக்கிறாங்க. தெரியாத பாடி கார்ட்ஸ் நிறைய இருக்கு ஆண்டவருக்கு. ஆண்டவர் ராஜா, அவர் தாழ்மையா இருக்கிறார் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லுதார். இதோ ஒரு ராஜா சாந்த குணமுள்ளவராய் வாராரா நம்ம ஆண்டவர். என்ன பெரிய விஷயம், ரொம்ப சாந்தம். அவர்கிட்ட நம்ம என்னென்னு பேசலாம், அவர்கிட்ட என்னன்னு கேட்கலாம். நம்ம ஏன்னா எரிச்சல் உள்ளவங்கள்ட்ட கேட்க முடியாது, சாந்த குணம்கிட்ட கேட்கலாம். சாந்த குணமுள்ளவராய் உன்னிடத்தில் வருகிறார். சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்க. சீயோன் குமாரத்திற்கு சொல்லப்படுது என்னன்னா, உங்க ராஜா வாராரு, இயேசு கிறிஸ்துவாக்கு ராஜா வாராரு. சீயோன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க. எல்லாத்துக்கும் சொல்லப்படுற இயேசு கிறிஸ்து வாராருன்னு மேய்ப்பருக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிமித்தம் இங்க ஆண்டவர் பவனியா வரும் பொழுது சீயோனுக்கு சொல்லுதாரு. எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சிடாது. இந்த உலகத்துல எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படி செய்யறாங்க. போய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க. நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம்னா அழகா ஏமாத்துதான், பல ஆயிரத்தை ஏமாத்திட்டாங்க. அப்ப இது ஏமாத்து உலகத்துல நம்ம ஆண்டவர் பாருங்க, அவர் யாரையுமே ஏமாத்தாத தேவன், சாந்தமா இருக்கிற தேவன். சீயோனுக்காக வராரு. சீயோன்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்லுதாங்க. இன்னைக்கு நீங்க சீயோனா, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கீங்களா, மறுபடி பிறந்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்க, உங்கள்கிட்ட தான் ராஜா வராரு, சாந்தமா வராரு. அவர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. 38 வருஷம் வியாதியை சொல்ல ஆண்டவர் தேடி போனாரு. இங்க சீயோனுக்கு தேடி போறாரு. சீயோனை தேடி போறாங்க. 100 ஆடு இருந்த இடத்துல 91 ஆடக்காங்கள அதை தேடி போனதான் நம்ம தேவன். ஒருத்தர் நான் போட்டுயா அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்டவர் ஒரு மனிதன் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்களை தேடி வருகிற தேவன், மங்கி எரிகிற அணைக்காத தேவன் நம்ம தேவன். இருதயத்துல என்ன நினைக்கிறேன், 38 வருஷம் வியாதியை தேடி போனார். ஏன் சீசர் விட்டு சொல்லலாம், அவனை தூக்கிட்டு வாங்க, இல்லைன்னா மற்ற காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தார். அதுதான் சாந்த குணமுள்ள நம் தேவன் இயேசு கிறிஸ்து. அண்ட சராசங்களை படுத்த தேவன், சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். எங்க இவர் சாந்தமுள்ளவன் சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 38 வருஷம் தேடி போய் அவனை சோகம் கொடுக்குறாரு. இன்னும் லாஸ்டரும் மறிச்சிட்டாங்க, அங்கேயும் போறாரு. நான் மறிச்சு 4 நாள் கழிச்சு போறாங்க. அவங்க போய் சோகம் கொடுக்குறாரு, உயிரோடு எழுப்புறாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த தேவன் என்ன காரியம் நம்மளுக்கு செய்வாரு, உங்களுக்கு செய்வார். என்ன காரியம் உங்களுக்கு செய்வார். மனுஷனால் முடியாத காரியம். 38 வருஷம் வியாதி முடியல, மரித்து 4 நாள் ஆச்சு முடியல, அவர் செய்கிற தேவன். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. உன் ராஜா சாந்த குணமுள்ள அவங்கள்ட்ட வாராரு. அவர் எரிச்சலோட தேவன் தான். ஆனா எங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் சாந்த குணமுள்ளவர். அவர் உங்ககிட்ட வாராராம். உங்களுக்கு என்ன வேணும் நீங்க கேட்கலாம், உங்க கதையை நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். எப்தா பிஸ்பாலத்தினுடைய கதையெல்லாம் சொன்னாரு. இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்து உங்க காரியத்தை சொல்லலாம். உங்க வேலையோ பிள்ளையோட காரியமோ என்ன காரியம் தான் நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ராஜா சீயோனுக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, உன்னிடத்தில் வருகிறார். இயேசுக்கு இன்னைக்கு நிறைய இடத்துல போய் தேடுதாங்க, அங்க கஷ்டப்படுதாங்க, நிறைய சாவும் செய்தாங்க. ஆனா பைபிள்ல சொல்றது, உண்மை தேவன் நம்மளை தேடி வராரு. உண்மை தேவன் கழுத மேல தாழ்மையா இருக்கிற அறிகுறி இந்த கழுத மேல வராங்க. குதிரையிலயோ ரதத்திலயோ ஆண்டவர். இன்னைக்கு ராஜாக்கள் பெரிய 20 கோடி கார்ல வராங்க. இன்னைக்குள்ள ராஜா
ஆனா இயேசு கிறிஸ்து கழுதையில வந்தாரு. அதுதான் இங்க சாந்த குணம் என்று தீர்க்கதரிசி சொல்லுதாங்க. அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை தேடி வராங்க. இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இன்னைக்கு எல்லாரும் இழந்து போய் இருக்கிறாங்க. மனுஷனுக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இங்க ஆண்டவர் தேடி வாராருன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள்கிட்ட வராரு, ஒவ்வொரு நாளும் வருவார். நீங்க அந்த நேரம் தெரியுமா? ஆண்டவர் உங்கள்கிட்ட வருகிற நேரம் தெரியுமா? அன்னைக்கு உயிரோடு இந்த நாட்கள்ல எருசலேமுக்கு ஆண்டவர் போறாரு. இவர் யாரியா? தாவீது குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே மத்திய நாங்க பார்த்தோம் அப்படின்னா அதற்கு ஜனங்கள் இவர் வருகிறார், சோத்தரிக்கப்பட்டவர், உணவத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி இயேசு என்றார்கள். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மாம்ச நாட்கள்ல வந்தாங்க. ஆனா இந்த ஆவிக்குள்ளே இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஆவியா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட வராரு. உங்க பிரச்சனையை உங்களுக்கு மாற்றுபடி உங்கள்கிட்ட வராங்க. நீங்க என்ன செய்யணும் உங்களோட சொல்றதுக்கு உங்கள்கிட்ட வராருன்னு இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாங்க. சியோனுக்கு போய் சொல்லுங்க. சியோன் யார்? எதிர்பார்த்துட்டு இருக்கின்ற ஒரு தெய்வ மனிதர்கள் தான் சியோன். சங்கீதக்காரர் சொன்னார், நான் உத்தம இருதயத்தோடு இருப்பேன், எப்பொழுது என்னிடத்துல வருவீர்னு சங்கீதக்காரர் கேட்கிறார். ஆண்டவர் வந்தா அங்க ஆசீர்வாதம், ஆண்டவர் வந்தா அங்க கடன் இருக்காது, ஆண்டவர் வந்தா அங்க நோய் இருக்காது, எல்லாம் மாற்றப்படும் என்று பைபிள் சொல்லுது. ஆண்டவர் உங்களிடத்துல வருவார் என்று இங்க தீர்க்கதரிசி சொல்றார். வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னும் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், இன்னும் சீசரை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களை திக்கச்சொல்ல விட மாட்டேன். ஆண்டவர் அப்படி உங்களை உதவி செய்ய விட மாட்டார். அவங்களுக்கு என்ன உதவி தேவை அதை செய்வார். அதுக்கு தான் எங்க இன்னைக்கு ஸ்பெஷல் நாள். அந்த நாட்கள் நடந்ததை இன்னைக்கு நாங்க கிறிஸ்தவங்க அதை வந்து அனுசரிக்கிறாங்க. இன்னைக்கு அவர் பவனி போன நாள். ஆனா மரித்து இன்னைக்கு டெய்லி நம்ம வீட்டுக்கு வருகிறாருன்னு ஆவிக்குரிய சத்தியம் சொல்லுது. டெய்லி உங்கள்கிட்ட வருகிறார். யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. எதுவுமே செய்ய முடியும்னு இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. நான் முன்னேற மாட்டேன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. ஒருத்தனையும் கைவிடுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு வசனம் ஆண்டவர் உங்கள்கிட்ட வாரார், ராஜாவா வாரார், சாந்தகுலமா வாரார். நீங்க சீயோனா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க சீயோனா இருக்கணும், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஜனம், உண்மையா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனம் சியோன். சியோனுக்கு சொல்லுங்க, எல்லாருக்கும் கிடையாது. சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள், சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த நல்ல நாள்ல இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வரார், உங்களை தேடி வரார். அவர்கிட்ட நீங்க என்ன வேணுமோ நீங்க கேட்கலாம், என்னன்னாலும் நீங்க சொல்லலாம். அவர் எல்லாத்தையும் கேட்கிற தேவன். நிறைய பேர் நம்ம கதையை சொல்ல முடியாது. நம்மளை தப்பா நினைப்பாங்க, நம்மளை சீப்பா நினைப்பாங்க, நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். சீப்பா நினைக்க மாட்டாங்க, நம்ம மேல நினைவா இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. நானும் சிறுமை எளிமையான இருக்கிறேன், தேவரீர் நினைவா இருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொன்னார். வனாந்தரத்தில் அடைந்தார், நாட்கள் வந்தது, உயர்த்தப்பட்ட ராஜாவா மாறினார். அப்படி பைபிள் நிறைய காரியங்கள் இருக்கு. உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார், உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வதிப்பார் பைபிள் சொல்லுது. இந்த அதிகாரத்தை படிங்க, மத்தேயு 24 படிங்க. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் மத்தேயு 11ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு, நான் சாந்த மனத்தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். இப்ப ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கணும். மத்தேயு 11:29 பார்த்தோம். மத்தேயு 11:29 பார்த்தோம் அப்படின்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலக்காதல் கிடைக்கும். ஆத்மா விலையேறப்பட்டது பிரியமானவர்களே. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மா எண்ணமே இல்லாம அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. யாரையாவது ஏமாத்தணும், கொள்ளடிக்கணும், ஏத்தால யாராவது ஏமாளிந்து அப்படியே ஏமாத்திடுறாங்க. அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவ நீங்க நோக்கி பாருங்க, அவர் உங்களை தேடி வராரு. நான் உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, சாந்தம் இருக்கணும், மன தாழ்மை இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளை தேவன் வந்து ஆசீர்வதிப்பார், உங்களை தேவன் வந்து உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளும்படி கிருபைகளை அளிப்பார். இந்த வசனத்தை படிங்க. மத்தேயு 11:29 படிங்க. இந்த மத்தேயு 21:4 வசனத்தை நீங்க படிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்க, வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட வருகிற நாட்கள், ஆண்டவர் நம்மகிட்ட ஒவ்வொரு நாளும் வருவார், ஒவ்வொரு நாள் நம்மளை விசாரிப்பார். பேதுரு சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க, அவர் மேல வச்சிருங்க. என்ன காரியம் அவர்கிட்ட வச்சிருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவன் நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை துதிக்கிறோம்.
சாந்தமா ராஜா சாந்தமா வராரு கழுதை மேல, சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகள் சியோன் குமாரத்தியா இருந்தாலும் அவனை ஆசீர்வதிங்க, நான் மாற்றுங்க. சியோன் குமாரத்திக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதம். ராஜா வருகிறார் அவங்கள பார்க்க. அநேகர் தேடி போனீங்க, எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. கேட்கிற பிள்ளைகள் தேடி போய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்கள்ட்ட சாந்தம் மனத்தன்மை குணம் வேணும் ஐயா, இல்லைன்னா கொடுங்க. இருந்துச்சா இன்னும் அதில் முன்னேற கிருபை செய்யுங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கும்படி எங்கள் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தீங்க, இந்த ஊழியம் செய்யும்படி எங்களை தேர்ந்தெடுத்தீங்க. ஆசீர்வதிங்க, கேட்கிறவங்க ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, தடைகளை மாற்றுங்க, வெறுமை மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, இறக்கம் செய்யுங்க. நீங்க அப்படியே செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.